ஆயிரம் வாசல் இதயம், காதல், உணர்ச்சி, மனித உறவுகள், மனசுக்குள் நடக்கும் போராட்டங்களை மெதுவாக சொன்ன பழைய காலப்படம். ஆயிரம் வாசல் இதயம் இந்த 80 ஆரம்ப காலத்தில் வந்த ஒரு மென்மையான உணர்ச்சி படம். இந்த படம் பெரிய அளவிலான சண்டை, வேகமான கதைக்களம், அதிக பரபரப்பு இவைகளை நம்பி செல்லவில்லை. அதுக்கு பதிலா மனித மனசு, காதல், நம்பிக்கை, ஏமாற்றம், உறவுகள் இவைகளை மையமா வச்சு மெதுவா நகர்ந்தது. இந்த படத்தை ஜெகநாதன் இயக்கியிருக்கிறார். அந்த காலத்தில் குடும்ப உணர்ச்சி மற்றும் காதல் கதைகளை அமைதியாக சொல்ல தெரிந்த இயக்குநர்களில் இவர் முக்கியமானவர். படத்தில் சுதாகர், ராதிகா, ரோஜா ரமணி, வாதிவு கராசி ஆகியோர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் பற்றி பேசும்போது முதலில் சொல்ல வேண்டியது, இது ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லும் படம் இல்ல, ஒரு மனிதனின் மனசுக்கு திறக்கும் பல கதவுகளை போல இருக்கும் படம். அதனால்தான் ஆயிரம் வாசல் இதயம் என்ன பெயர் இந்த கதைக்கு சரியாக பொருந்தது. ஒவ்வொரு மனிதனின் மனசுக்குள்ளும் பல உணர்ச்சிகள் இருக்கும். காதல், கோபம், ஆசை, நம்பிக்கை, பயம், தனிமை இவையெல்லாம் ஒரே மனசுக்குள் இருக்கும் கதவுகள் மாதிரி. இந்த படம் அந்த உணர்ச்சிகளை மெதுவா திறந்து காட்டுது. கதையின் மையத்தில் செந்தில என்ன இல்லைன்னு இருக்கிறார். சுதாகர் இந்த கதாபாத்திரத்தை மிகவும் இயல்பா செய்திருக்கிறார். அவர் பெரிய வீரன் மாதிரி தெரிய மாட்டார். சாதாரண அம்மா பக்கத்து வீட்டில் இருக்கும் இளைஞன் மாதிரி இருப்பார். அதுதான் இந்த கதாபாத்திரத்தின் பலம். செந்திலின் வாழ்க்கையில் பல மனிதர் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவனுடைய மனசில் ஒரு தாக்கத்தை உருவாக்குறாங்க. சிலர் அவனை சந்தோஷப்படுத்துறாங்க, சிலர் அவனை உடைக்கிறார்கள், சிலர் வாழ்க்கையை புரிய வைக்கிறார்கள். இந்த அனுபவங்களின் பயணம்தான் படம். இந்த படத்தை பார்க்கும் போது ஒரு விஷயம் உடனே புரியும். இது வேகமாக ஓடு படம் இல்ல, மெதுவா மனசுக்கு படம். அதனால்தான் அமைதியா பார்க்கும் மனநிலை இருந்தான் இந்த படம் இன்னும் நன்றாக புரியும். ராதிகா இந்த படத்தில் மிகவும் முக்கியமான உணர்ச்சி பலம். அந்த காலத்திலேயே அவர் நடிப்பில் ஒரு உண்மைத்த தன்மை இருந்தது. அவர் பேசும் விதம், முகபாவனை, கண்ணில் தெரியும் உணர்ச்சி எல்லாமே இயல்பாக இருக்கும். இந்த படத்துல அதான் தெரிகிறது. அவர் வரும் காட்சிகள்ல காதலின் மென்மையும் மனவேதனையும் அழகாக தெரிகிறது. ரோஜா ரமணி அவருடைய கதாபாத்திரமும் கதைக்கு வேறொரு உணர்ச்சியை சேர்க்குது. ஒரே மனிதனின் வாழ்க்கையில் வெவ்வேறு பெண் எப்படி வேறு தாக்கத்தை உருவாக்குறார்கள் என்பதை படம் காட்டுது. இது சாதாரண காதல் முக்கோண கதை மாதிரி இல்ல, மனிதரின் மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுது. படத்தின் பெரிய பலம் அதன் உரையாடல்கள். அதிக சத்தம் இல்லாம சாதாரண வாழ்க்கை பேசுவது போல இருக்கும். சில நேரங்களில் ஒரு சிறிய வரி சூடு மனசு நேர்க்கும். அதுதான் பழைய நல்ல படங்களின் தன்மை. அவர்கள் வாழ்க்கையை பெரிதத்துவம் மாதிரி சொல்ல மாட்டார்கள். சாதாரண வார்த்தைகளில் ஆழமான உணர்ச்சியை சொல்லி விடுவார்கள். இந்த படத்தில் இன்னும் அது இருக்குது. செந்தில் வாழ்க்கையில் எடுக்கும் முடிவுகள் எப்போதுங்க சரியாக இருக்காது. சில நேரங்களில் அவன் குழம்புறான், சில நேரங்களில் உணர்ச்சிக்கு அடிமையாகிறான். இதனால் இந்த கதாபாத்திரம் உண்மையான மனிதன் போல தெரிகிறான். அவன் முழுக்க நல்லவன் அல்லது முழுக்க கெட்டவன் இல்லை. அவனும் தவறு செய்கிறான், அவனும் வருந்துறான். இந்த உண்மை தன்மையே கதைக்கு உயிர் கொடுக்குது. படத்துல குடும்ப உறவுகளும் முக்கியமான இடம் பெறுகுது. அந்த காலத்தில் குடும்பம் என்பது ஒரு பாதுகா மாதிரி காட்டப்படும். ஆனா அதே குடும்பம் சில நேரங்களில் மனிதர்களின் ஆசைகளையும் கட்டுப்படுத்தும். இந்த இரண்டு உணர்ச்சிகளும் படத்தில் தெரிகிறது. வாதிவு கராசி போன்ற நடிகைகள் அந்த கால குடும்ப பெண்களின் மனநிலையை நன்றாக வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய நடிப்பில் ஒரு இயல்பு இருக்கும். அதிகப்படியான நாடத்தனம் இல்லாமல் உணர்ச்சியை கொண்டு வருவார்கள். படத்தின் இசையும் மிகவும் மென்மையானது. அந்த காலத்து காதல் படங்களுக்கு இசை முக்கியம். இங்கும் பாடல்கள் கதையின் உணர்ச்சியை அதிகரிக்குது. இசை சத்தமாயிருக்காது, மெல்ல மனசு குலங்கும். சில பாடல்கள் தனிமையை உணர வைக்கும், சில பாடல்கள் காதலின் இனிமையை தரும். பின்னணி இசையும் காட்சிகளோடு நல்லா கலந்திருக்கு. படத்தின் ஒளிப்பதிவு பற்றி சொல்ல வேணும். ஏன்னா அந்த காலத்துக்கு யாத்திரை அழகு இது இருக்கிறது. இயற்கையான அமைதியான வீட்டு சூழல், மெதுவான காட்சிகள் இவை எல்லாம் படத்துக்கு ஒரு மென்மையான தோற்றம் தருகிறது. இப்போது இந்த படத்தின் நல்ல விஷயங்களை பார்க்கலாம். முதல் பலம், உணர்ச்சிகளை அமைதியா சொல்லும் விதம். படம் கத்திக்கு பேசாது, மெதுவா மனித மனசை புரிய வைக்கிறது. இரண்டாவது பலம், நடிப்பு. சுதாகர் மற்றும் ராதிகா மிகவும் இயல்பா நடிச்சிருக்கிறாங்க. மூணாவது பலம், உரையாடக.
அது வாழ்க்கையில் உண்மையாக பேசுறது போல இருக்கும். பலன், இசை மற்றும் அமைதியான சூழல் இவை படத்தை மென்மையா நகர்த்துது. ஆனா இந்த படத்துல குறைகளும் இருக்குது. முதல் குறை, இந்நேய பார்வையாளர்களுக்கு படம் மிகவும் மெதுவாக தோணலாம். இப்போது மக்கள் வேகமான கதை பார்க்க பழகிவிட்டார்கள். அவளுக்கு இது நீளமாக தோண வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது குறை, சில காட்சிகள் அதிகமாக உணர்ச்சி நிரம்பி இருக்கும். சில நேரங்களில் அது இயல்பை குறைக்குது. மூன்றாவது குறை, கதையின் சில பகுதிகள் இன்னும் தெளிவாக எழுதுகிறேன். சில கதாபாத்திரங்களின் முடிவுகள் திடீர்னு மாறுவது போல தோன்றும். நான்காவது குறை, சில துணை கதாபாத்திரங்களுக்கு போதுமான ஆழம் கிடைக்கல, ஆழம் கிடைக்கல. அவர் வந்துவிட்டு மறைந்து போறார்கள். ஆனா அந்த காலத்து படங்களின் பாணியை நினைச்சா இது பெரிய குறையா தெரியாது. இந்த படம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. மனித இதயம் மிகவும் சிக்கலானது. ஒரே நேரத்தில் பல உணர்ச்சிகள் அதுக்குள் இருக்கும். ஒரு மனிதன் ஒருவரை காதலித்தாலும் இன்னொருவரிடம் பாசம் வைச்சிருக்கலாம். ஒரு முடிவை எடுத்த பிறகும் மனசு குழம்பிக்கிட்டே இருக்கலாம். இந்த உண்மையை படம் நன்றாக காட்டுது. அதனால்தான் 1000 வாசல் இதயம் என்ற பெயர் இன்னும் பொருத்தமானது. இதயம் ஒரே கதவு இல்ல, அதுக்குள் 1000 கதவு இருக்கு. ஒவ்வொரு கதவும் ஒரு உணர்ச்சியை மறைத்து வைச்சிருக்கோம். இந்த படம் காதலை மட்டும் சொல்ல, தனிமையையும் சொல்கிறது. ஒரு மனிதன் வெளியிலே சிரித்தாலும் உள்ளே எவ்வளவு குழப்பமா இருக்க முடியும் என்பதை காட்டுறது. அதுதான் இந்த படத்தின் உண்மையான அழகு. இந்த மாதிரி படங்கள் இன்னும் அதிகமா வருவதில்லை. இப்போது பெரும்பாலான படங்கள் வேகத்தையும் பரபரப்பையும் நம்பி செல்கிறது. ஆனா இந்த படம் மனிதர்கள் மனநிலை கவனிக்குது. ஆனாதான் இதை அமைதியா பார்த்தா தான் அதன் உணர்ச்சி புரியும். கடைசியா சொல்ல வேண்டும்னா 1000 வாசல் இத்தாயம் ஒரு உண்மையான உணர்ச்சி பயணம். இதுல பெரிய அதிரடி இல்ல, பெரிய திருப்பங்க இல்ல. ஆனா மனித மனசை புரிந்து கொள்ள முயற்சி இருக்குது. சுதாகர் ராதிகா போன்றவர்களின் இயல்பான நடிப்பு படத்தை இன்னும் நெருக்கமா உணர வைக்குது. சில இடங்களில் மெதுவா போகும் தன்மை மற்றும் அதிக உணர்ச்சி குறையாக இருந்தாலும் மொத்தத்தில் இது மனசை அமைதியாக தொடும் பழைய கால குடும்ப உணர்ச்சி படம்.